இன்றைய வேதவசனம் யோசுவா 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆமாங்க. நீங்க பைபிள்ல படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் மக்கள் பிரயாணப்படும்போது இந்த யோர்தான் மதில் சுவர் வந்து அவங்களுக்கு முன்னாடி ஒரு தடைய போல நிக்கும். அவங்க கடந்து போக முடியாதது போல இது ஒரு தடையா அவங்களுக்கு நிக்கும். அப்ப யோசுவா போய் கர்த்தரிடத்துல கேட்கும்போது, கர்த்தர் சொல்லுவாரு, 7 நாளைக்கு நீங்க அந்த அலங்கத்த சுத்தி வாங்க. 7வது நாள் 7 முறை சுத்தி வந்து நீங்க ஆர்ப்பரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களும் அதே போல செய்து முடிக்கும்போது 7வது நாள் கடைசியா அவங்க சுத்தி வந்து ஆர்ப்பரிக்கும்போது, அந்த அலங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே இடிஞ்சு விழுந்துடும். அப்ப அது தடையா இருந்த அந்த அலங்கம் இடிஞ்சு விழுந்த உடனே அவங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிரும் இல்லையா? அது வழியா அவங்க கடந்து போய் பட்டணத்தெல்லாம் பிடிச்சுக் கொள்வாங்க. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம ஒரு வெற்றியின் பாதையை நோக்கி செல்லும்போது, ஒரு பெரிய தடைக்கற்கள் நமக்கு முன்னாடி இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது நீங்க கர்த்தரிடத்துல கேட்கும்போது, ஏசப்பா உங்களுக்கு ஒரு சில காரியங்கள தெளிவுபடுத்துவார். அதன்படி நீங்க நடக்கும் பட்சத்துல, அவரு அந்த அலங்கம் போல அந்த தடைக்கற்கள் உங்கள் வாழ்க்கையில எழும்பி நிக்கிற மதில் சுவரா இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவர் தகர்த்து போடுவார். அதெல்லாம் இந்த அலங்கத்த போலயே அப்படியே இடிஞ்சு விழுந்துடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு புது வழி பிறக்கும் இல்லையா? அதன் வழியா நீங்க போய் உங்க வெற்றியை அடையலாம். எனவே விசுவாசத்தோடு கூட ஜெபிங்க. ஆமென். ஹல்லேலூயா.